இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல நாளைக்கு அதாவது 21st ஆகஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து 20 டேட். நாளைக்கு வந்து பிக்சல் 10 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இன்னைக்கு வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணிருக்காங்க கூகுள் வந்து. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் ஒர்த்தா அப்படின்றத பார்க்க போறோம். என்ன ப்ராசஸர், என்ன டிஸ்பிளே, ஸோ எல்லாத்தையும் அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க கூகுள் பிக்சல் இந்த டைம். பிக்சல் 10 ஆக்சுவலா 9 வந்து லாஸ்ட் டைம் வந்தது. இந்த டைம் பிக்சல் 10. ஒன்னு வந்து கூகுள் பிக்சல் 10, பிக்சல் ப்ரோ, ப்ரோ எக்ஸ்எல், அதுக்கப்புறம் ப்ரோ ஃபோல்டு. இந்த டைம் வந்து சாம்சங்க்கு கொஞ்சம் காம்படிட்டிவா அவங்க வந்து ஃபோல்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லிட்டரலா சொல்ல போனா ஃபோல்டுல வந்து மற்ற ஃபீச்சர்ஸ், அதாவது மற்ற ஃபோனோட ஃபோல்டுல கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கம்மி தான். பட் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கும். இந்த மூணுல இல்லாதது ஃபோல்டு இருக்கும். ஸோ நம்ம ஒன்னா பார்த்துருவோம். முதல் விஷயம் வந்து கூகுள் பிக்சல் 10. இது வந்து 6.3 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளேயோட இன்ச்சு. அண்ட் இது வந்து 16 GB ரேம்ல வந்து லான்ச் பண்றாங்க. எல்லா ஃபோனுமே ஆக்சுவலாக 4 ஃபோனுமே 16 GB ரேம் தான். உங்களுக்கு வந்து 1 TB வரைக்குமே ஸ்டோரேஜ் வந்து இருக்கு. இது வந்து 128 GB ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 180,000 கிட்ட சார்ஜ் பண்றாங்க. $800 வந்து யூஎஸ்ஏல போட்டிருக்காங்க. இந்தியா வந்து 80,000 டாக்ஸ்லாம் போச்சுன்னா வில் கெட் லைக் 85 சம்திங், 89 இந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இல்லை 80 தான் வரும். 128 GB ஸ்டோரேஜ் எவ்வளோ வரும். நீங்க வந்து இது 1 TB வரைக்குமே வந்து உங்களால் ஸ்டோரேஜ் வாங்க முடியும். எல்லா மொபைலுமே எப்படின்னா லோ பவர் வித் ஹை ஸ்பீட் ரேம், அதாவது இவங்க 16 ஜிபின்னு போட்டுட்டு அது பக்கத்திலேயே லோ பவர் ஹை ஸ்பீட் ரேம் சொல்லி அதை ஷார்ட் ஃபார்ம்ல வந்து எழுதியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா பவர், உங்களுக்கு வந்து பவர் அப்படின்னா இப்போ சார்ஜ் வந்து பெருசா எதுக்குமே வந்து 5200 மேல தாண்டல, எல்லாமே 1000க்குள்ளதான் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோனா 4970 mAh தான். அப்பனா நீங்க யூஸ் பண்றதே வந்து எவ்வளோனா 4500 அந்த ரேஞ்ச், 4600 அந்த ரேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து OLED ஸ்கிரீன் தான். அண்ட் இதோட டிஸ்பிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா Gorilla Victus 2 அப்படின்ற ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. Tensor G5 சிப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது இதுல இந்த மொபைலோட முக்கியமான மெயின் ஃபேக்டர் என்னன்னா பீக் பிரைட்னஸ் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயின் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி, மெயின் ஃபீச்சர்ல ஒன் ஆஃப் த லைக் ஆடட் ஃபீச்சர் அப்படி பீக் பிரைட்னஸ் தான். நீங்க வெயில் இருந்தீங்கன்னா மற்ற போனை விட உங்க போன்ல வந்து 3000% நினைக்கிறேன். 3000% வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா வந்து அஸ் யூஸ்வல் தான் 48, ஃப்ரண்ட்ல 48 கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் வந்து 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ என்னன்னா, இப்போ இதுல வந்து டெலிகாம் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைடுமே கொடுத்துட்டாங்க. அப்பனா நீங்க 3 மொபைல் இல்ல 4 மொபைல்லுமே வந்து உங்களுக்கு 3 கேமரா வரும். ஸோ அதாவது இந்த 3 கேமராவே எப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஐபோனோ இல்லை சாம்சங்கோ எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோ அல்ட்ரா மேக்ஸ் அந்த மாடல்ல மட்டும், அந்த வேரியன்ட்ல மட்டும் நமக்கு வந்து ஒரு 5 கேமரா கொடுத்துருப்பாங்க, இல்லை 4 கேமரா கொடுத்துருப்பாங்க. அதோட பேஸ் வேரியன்ட்ல வந்து நமக்கு 2 கேமராவோ இல்லை 3 கேமரா தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா பிக்சல் என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 கேமராலுமே வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துட்டாங்க. 3 கேமராவோட ஸ்பெக்குமே வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட அவுட்டர் லேயர் எப்படின்னா இது ஃபுல்லாமே வந்து டைட்டானியம் பிளேட்ல வந்து செஞ்சிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 120 to 144, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 16, மத்தெல்லாம் வந்து நார்மல் மற்ற மொபைல் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் வந்து அடுத்த வேரியன்ட் வந்தோம் அப்படின்னா, அதாவது கூகுள் பிக்சல் 10 ப்ரோ அப்படின்றதுதான். இந்த மொபைலோட ஸ்கிரீன் இன்ச் வந்து பாத்தீங்கன்னா 6.4 to 6.5, 6.3 to 6.5, 6.4 to 6.6 அந்த ரேஞ்சில் வரும். அண்ட் இதுலயே அதே மாதிரி தான் 256 GB ஸ்டோரேஜ். உங்களுக்கு வந்து 128 வந்து ப்ரோல கிடையாது, 256 உங்களுக்கு வந்து 1 TB ஸ்டோரேஜ் வரும். இந்த போனோட பிரைஸ் வந்து 1,11,000, கிட்டத்தட்ட 1,12,000 வரும். 1,11,990 சம்திங் வரும். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,12,000 அந்த மொபைலோட பிரைஸ் வந்து வரும். இதுலயே அதே தான் Tensor G2 அப்படின்றது. இதோட MAH எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700 தான் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 4900, 4700. சார்ஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் வந்து வயர்லெஸ், 45 வாட்ஸ் சார்ஜர். வயர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸ் வந்து வயர்லெஸ் சார்ஜர் வந்து வருது. மெட்டீரியல் அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே தான். இது வந்து எப்படின்னா அதுல வந்து நம்ம பார்த்தது பிளாட்டினம் ஃப்ரேம் பார்த்தோம். இதுல வந்து பிரீமியம் பிளாட்டினம் ஃப்ரேம், அதை விட கொஞ்சம் வலுவலுன்னு பலன்னு இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் இந்த AI ஃபீச்சர்ஸ், ஆண்ட்ராய்டு 16 அதெல்லாம் ஒண்ணுதான். OLED ஸ்கிரீனு, அதுக்கப்புறம் 16 GB லோ பவர், ஹை ரேம் ஸ்பீடு அதெல்லாம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ கூகுள் பிக்சல் 9 விட கூகுள் பிக்சல் 10ல வந்து பேட்டரி லைஃப் வந்து அதிகமாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து கூகுள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதான் வந்து ப்ரோவோட மாடல். இதோ நம்ம ப்ரோ எக்ஸ்எல் போனோம்னா ப்ரோ எக்ஸ்எல்ல MAH மட்டும் தான் அதிகமா இருக்கும், மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. பட் பிரைஸ்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். பிரைஸ்ல வந்து 140 அந்த ரேஞ்சில் வரும். இதுல வந்து பேஸ் வேரியன்ட்ல நமக்கு வந்து 5 கலர் வரும். ப்ரோல 5 கலர் வரும், எக்ஸ்எல்லே 5 கலர் வரும். நமக்கு வந்து ஃபோல்டுல மட்டும்தான் 2 கலர் வரும். நீங்க வேற கலர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் எக்ஸ்எல்லையும் வந்து நமக்கு அதே 256 GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 1 TB வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. 1 TB வரைக்கும் 256, அதுக்கப்புறம் 1 TB, அதுக்கப்புறம் அதே 16 GB ரேம்,
அதே 16 ஜிபி ரேம், லோ பவர், ஹை ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து எவ்வளோனா 6.7 6.6 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளேயோட இன்ச். இது எல்லாருக்குமே வந்து ரெசல்யூஷன் மாறும். அதாவது பேஸ் வேரியன்ட்டுக்கும் ப்ரோக்கும் ப்ரோ எக்ஸலுக்கு மூணுக்குமே வந்து இதுக்கு வந்து ரெசல்யூஷன் கம்மி, இதுக்கு அதிகம், இதுக்கு வந்து அதோட அதிகம். ஸோ அந்த மாதிரி ரெசல்யூஷன் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் மட்டும் மாறுது. ரெஃப்ரெஷ் ரேட் அதே தான் இருக்கு. அண்ட் கேமரா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து 50-48 வருது. அதாவது இப்போ மெயின் கேமரா 58, ஒயிட் கேமரா 48 கிட்ட கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைடு 12 கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஏஹெச் எவ்வளோனா 5200. அப்பனா உங்களுக்கு வந்து 4900 வந்து வரும். எம்ஏஹெச் மட்டும் தான் பெரிய டிஃபரன்ஸா இருக்கும் இதுல. இதோட ப்ராசர் வந்து அதே டென்சார் G5 தான். பட் ஆனா இது வந்து நமக்கு அந்த ரெண்டு ப்ராசஸர் கம்பேர் பண்றப்போ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஹை டயர்ல இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் லெவல்ல வந்து பார்த்தா இருக்கு. அடுத்த ப்ரோ ஃபோல்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த கூகுள் பிக்சல் 10 ஃபோல்டுல வந்து நமக்கு டிஸ்பிளே கம்மி 6.4 இன்ச்சஸ், உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கம்மி 60 to 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இதோட ப்ராசஸர் வந்து அதே டென்சார் G5. பட் நமக்கு வந்து M2 செக்யூரிட்டி சிப், அதாவது உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அப்படின்ற பிரைவசி பர்பஸ்ல வந்து இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து நமக்கு அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதிகமா இருக்கும். இதுல வந்து அதாவது எக்ஸல்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஃபோல்டுல வந்து செக்யூரிட்டி வைஸும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கேமரா வந்து 48, 10.5, 10.5 வரும். அந்த மூணு கேமராவுக்குமே வைடு அல்ட்ரா வைடுக்கு அது வரும். எம்ஏஹெச் வந்து பாத்தீங்கன்னா 5015 வரும். இதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் 35 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டோரேஜும் 256, 1 TB, அதுக்கப்புறம் ரேம் வந்து 16 GB ரேம். அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னன்னா ஏஐ மல்டி டாஸ்கிங் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. போட்டோ வீடியோ ஜென்ரேஷன் அப்படின்றப்போ மற்ற மூணு போனை கம்பேர் பண்றப்போ இதுல வந்து ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். கிரீஸ் டியூரபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ஃபோல்டோட ஃபீச்சர்ஸா இருக்கும். பட் இது வந்து சாம்சங் டிஸ்பிளே மாதிரி நம்ம மடக்கி எடுத்தோம்னா சாம்சங்ல ஆக்சுவலா பெரிய பிரச்சனையா வச்சு அந்த டிஸ்பிளேல அந்த டிஸ்பிளேலாம் போய் டிஸ்பிளே ரிப்ளேஸ் பண்ற மாதிரி தான் எல்லா மொபைலுக்கு வந்துச்சு. இதுல வந்து அந்த மாதிரிலாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து நாளைக்கு லான்ச் பண்ண போறாங்க. இதோட மொபைல் பிரைஸ் எவ்வளோன்னு கொடுக்கல. மொதல் மொபைல் வந்து 80, அதுக்கப்புறம் 112, அதுக்கப்புறம் 140. இதோட லாஸ்ட் ஃபோல்டுக்கு வந்து ஒன்றும் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணல, நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் சாம்சங்கே எடுத்துக்கிட்டேன்னா சாம்சங்ல வந்து பிரைஸ் அதிகமாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி தான் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. பிக்சல்லையுமே இப்போ ஆக்சுவலாக பிக்சல் நல்லா தான் இருக்கும். சாம்சங்கோட சாம்சங் அளவு சொல்லலைனாலும் ஆப்பிளோட பெட்டராக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். குவாலிட்டி உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்போ தெரியும் அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களோட சாய்ஸ் என்னவா இருக்கும், எந்த மொபைலாக இருக்கும், இஸ் இட் பெட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் வீடியோவில் தான் இதுவே நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி தான் பெருசாக மோஸ்ட்லி வில் கெட் அப்டேட்ஸ் வீடியோ தான் நிறையா வரும். அண்ட் உங்களுக்கு அப்டேட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அவ்வளோதான்.